டிடிவி தினகரன் அவருடைய அஜெண்டாவே சொல்லிட்டாரு. அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சார் எடப்பாடி, அவரை தோற்கடிக்கிறதா எங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு. அதற்கு பின்னாடி தான் இபிஎஸ் அவர்கள் உடைய அந்த பேட்டி முரண்கள் எல்லாம் வந்தது, இந்த கூவத்தூர் சீக்ரெட்ஸ் இதெல்லாம் இருந்தது. அதாவது அவர் அண்ணன் டிடிவி தினகரன் ஆழமான கருத்தை இப்போ பதிவு வச்சுட்டாரு. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் வரவேற்று அது உண்மையான கருத்து தாங்கிறதையும் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, விளக்கம் கொடுக்காம. ஏன்னு கேட்டால் அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். நான் ஒருங்கிணைப்பாளர் சொல்லி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய சகாக்கள் தவறு செய்யறாங்க, அதுக்காக பொது வெளியில நம்மளும் விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால டிடிவி தினகரன் சார் சொல்றது கரெக்டுங்கிறது அதை ஒரு ஜாடமாடையா சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையா விலகி போறாரு. ஆனா அவருடைய கருத்துலையும் முதல்வர் வேட்பாளர் இவர் நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லி பேசின உடனே இவர் அங்கிருந்து வெளியில வந்துட்டார். உடனே டிடிவி தினகரன் சாருக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. அவராது ஒரு 2 மாச காலம் டெல்லியில இருக்கிறவங்க பேசுறாங்கன்னு கொஞ்சம் அமைதி காத்தாரு. என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு அமைதி காத்தாரு. அதுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன், பாஜகவோட தலைவர் அண்ணா நயினார் நாகேந்திரன், ஆமா எடப்பாடியை நம்ம பண்ணுவோம்னு காணாத வரைக்கும் அண்ணாமலையை வச்சு உயிரை கொடுத்தாவது நம்ம எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவோன்னு சொன்னோம். அப்ப நீங்க உயிரை கொடுங்கப்பா, இந்த உயிரை கொடுக்குற இடத்துல நம்ம தேவையில்லைப்பான்னு சொல்லி அவர் வெளியில வந்துட்டாரு.